May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message of the second coming of our Lord Jesus Christ and the times and seasons we are living in. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to our Lord and Savior Jesus Christ. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue speaking about the second coming for Lord and Savior Jesus Christ. இன்னொரு விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகை பற்றி இந்த காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை நேரத்தை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த கிருபைக்காக மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the match's name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையா வார வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes the Lord Jesus is going to give you revelation of what you have to do to be the wise virgins of Matthew 25 and the times and seasons that we are living in. அடுத்த 20 நிமிஷத்துல பரிசுத்தாவியானவர் உங்க மேல வந்து மத்தேயு சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்துல புத்தியுள்ள கன்னிகள் 5 பேர்களா நாம் இருக்கும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அது மட்டும் அல்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தையும் நேரத்தை பற்றி நாம் உங்களுக்கு நீங்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். If you need prayer, call that number on the screen. Call on the Lord Jesus Christ first in every situation. உங்களுக்கு ஜெபம் வேணும்னா அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தா கூட முதலாவது உடனே இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துக்கு கூப்பிட வேண்டும். His Holy Spirit is right next to you and ready to assist you for help in your breakthrough. ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் உங்க அருகில் தான் இருக்கிறார்கள். என்ன உங்களுக்கு வேணுமோ அட்சணமே விடுதலின் வாசல் திறப்பார். Shall we constrain him to come? அவரை வருந்தி அழைப்போமா? காணாத ஆட்டின் பெண்ணே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தான், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பெண்ணே. Hallelujah. We are living in the times and seasons of the second coming of our Lord and Savior Jesus Christ. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் நேரமும் எதுவா இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் காலம். Many people are predicting dates for his return. அநேகர் வந்து இந்த நாள்ல வராங்க அந்த நாள்ல வராங்கன்னு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பட் இட் லுக்ஸ் லைக் they have failed. ஆனா பார்த்தா அந்த நாள்ல வரல. What I say is, no, he's coming for sure. There's no doubt about that. நான் என்ன சொல்றேன்னா அவர் வருவாரு, நிச்சயமா இந்த காலகட்டத்திலே வருவாரு. So why do you have to worry about the date? If he comes today, we have to be prepared. இன்றைக்கு நீங்கள் என்னத்துக்கு நாளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு அவர் திரும்பி வரலாம் கூட. வந்தால் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான கருத்து. That's the main point. Actually, it is not like how we assume the Lord Jesus' return will be. நாம நினைக்கிற மாதிரி ஆண்டோட வருகை கிடையாது. பார்த்தா வேதத்தை பார்த்தா talking about the rapture of the church in 1 Thessalonians 4th chapter. 1 தெசலோனிக்க நிருபம் 4ஆம் அதிகாரத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசுறத வாசிக்கிறோம். They are about one set of verses concerning the coming of the Lord Jesus. அங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி எக்காலம் ஊதும் போது பிரதான தூதன் சத்தத்தோடு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று அங்க இருக்குது. The trump of the angel, Jesus will come. We read over there. But that is not all. அது மாத்திரம் இல்ல. In the Old Testament we see that Enoch was taken up because his life pleased God. இப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பார்த்தா பழைய ஏற்பாட்டுல if you see about the rapture, this is ஏனோக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தபடியால் அவரை எடுத்துக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். The heavenly bridegroom came and picked his bride and went. That is also a rapture of his church. அப்ப பரம மணவாளன் வந்து அவருடைய ஒரு மணவாட்டி கூட்டின்னு போயாச்சு. அது கூட சபை எடுத்துக்கொள்ளப்படுறது தான். We are his church, so was the prophet Elijah. இப்ப சபை நாம இருக்கிறோம். பிறகு வேற யாரு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. How many people saw Elijah being taken up? Only Elisha, the next prophet, with the double anointing after him. அப்ப எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும் போது நிறைய ஜனங்க ஒன்றும் பார்க்கல. எலிசா தீர்க்கதரிசி அவரை விடாதபடிக்கு கூடவே இருந்து பார்த்தாரு. இரட்டிப்பான அபிஷேகத்தையும் எலியாவுடைய சால்வையும் பெற்றுக்கொண்டார்கள். Elisha did what all he had to do to get his twofold anointing. எலிசா தீர்க்கதரிசி அந்த இரட்டிப்பான அபிஷேகம் சால்வை பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்காக என்ன செய்யணுமோ எல்லாம் செய்து பெற்று கொண்டார். And he knew that Elijah was going to be taken up. Never left his side. When the time came, the mantle fell right on Elisha. எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று எலிசா அறிந்திருந்தபடியால் அவர் கூடவே இருந்து விட்டு போகவே இல்லை. அப்ப அந்த அவரை எடுத்துக்கொண்டப்படுற நேரம் வந்த போது அந்த சால்வு எலிசா தீர்க்கதரிசி மேல விழுந்ததை பார்க்கிறோம். இரட்டிப்பான அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். When the trumpet is blown for you for your rapture, the whole world will not hear it. Only those who are waiting. இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது எக்கால சத்தம் தொனிக்கும் போது உலகம் எல்லாரும் கேட்க மாட்டா, இருக்கிறவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. யார் யார் போக போறாங்களோ அவங்க நிச்சயமா கேட்குவாங்க. Who will recognize the voice of the bridegroom when he calls you? மணவாளன் கூப்பிடும் போது அழைக்கும் போது யாரு மணவாளன் குரல் கண்டுபிடிச்சு கேட்பார்கள்? The bride of the bridegroom only will hear. மணவாட்டி மட்டும் தான் அவருடைய மணவாளனுடைய குரல் கேட்பார்கள். Already saints have been raptured thousands of years ago. ஆயிரமான வருஷம் முன்பாகவே பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். Now what is going to happen? இப்ப என்ன சம்பவிக்க போகிறது? If your life pleases God, He will take you immediately. நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா உடனே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். We are living in that time and season. அந்த காலகட்டத்திலேயே நேரத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். People around you will start disappearing in front of people who will be left behind. அப்ப எல்லா ஜனங்க மத்தியில கூட வேற ஜனங்க கூட இருப்பார்கள். அவங்க பாக்குற மாதிரி கூட ஆண்டவருக்கு பிரியமானவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்க காணாத போயிடுவாங்க. So we have to examine our lives today. How is your life pleasing to God? If it is not, nobody can go. அப்ப உங்க மேல கர்த்தர் பிரியம் வச்சிருக்காரு,
உங்க வாழ்க்கையா அவருக்கு பிரியமா இருக்கிறதா? இல்லைன்றா யாருமே போக முடியாது. Those who think they're going to go are not going to go. நினைச்சுட்டு இருக்கிறவங்களும் ஒரு ஒரு அடையாளங்களும் சொல்லி கொண்டிருக்கவங்க போறது இல்லை. Those who say I am only the worthy bride, nobody is going to go. So this is a time where of preparation, and there's not much time left also. இப்ப நம் ஆயத்தப்படுற காலம், எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தப்படுற காலம் இன்னும் ஜாஸ்தி நேரம் கூட கிடையாது. In Isaiah 57 verse 1 and 2 we read, the righteous perish and no man lays it to heart, and the merciful men are taken away, none considering that the righteous is taken away from the evil to come. ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா 57ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் அழிந்து போறது யாரும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனாலும் இறக்கம் உள்ள மனுஷர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனா வரப்போற நாட்கள்ல நடுக்க போற பொல்லாப்பு பயங்கரங்கள்ல இருந்து தப்பு வைக்கத்தான் நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறாருன்னு இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். This verse tells us that the righteous will be taken away before evil things will happen on this earth. Very terrible things are about to happen. இப்போ இந்த பூமியில நடக்க போற பயங்கரத்தின் முன்னாடியே கர்த்தர் நீதிமான்களே எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னு நாம் வாசித்தோம். Righteous people are being taken away all the time, like Enoch and Elijah. அப்ப நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கு எலியா தீர்க்கதரிசி மாதிரி கர்த்தர் எடுத்துக்கொண்டு வந்தாருன்னு வாசித்தோம். many people are dying prematurely because they are wrong lifestyles. அநேக ஜனங்கள் கூட்டமா மறிச்சு போயிட்டு கொண்டிருக்காங்க இந்த நாட்கள்லயும் முன்ன கூட. ஏன் சொல்லு? ஆண்டவருக்கு பிரியமா அவங்க வாழ்க்கை இல்லாததுனால மறிக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே அவங்க முன்கூட்டியே மறுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். லிவிங் அகேன்ஸ்ட் காட்ஸ் வேர்ட், கர்த்தருக்கு விரோதமான வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I heard it in a pastor's testimony who was taken to heaven. ஒரு ஊழியக்கார் பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் இயேசுநாதரே சொன்ன சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். That Jesus himself said to him, when pastors on earth do the funeral service, they say what Job said in Job 1, God gave and God took. ஆண்டவரே இந்த ஊழியக்கார இடத்துல பூமியில ஊழியக்காரர்கள் அடக்க ஆராதனை செய்யும் போது என்ன சொல்றாங்க? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. The Lord Jesus told him this verse is not fully correct. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியக்காரத்துல இந்த வசனம் முழுசா சரி கிடையாது. It is correct that I gave life to man and put them on the earth. சரியான பகுதி எதுன்னா, நான் மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி பூமியில வைத்தேன்னு அது கரெக்ட். பட் காட் டுக். டிட் ஐ டேக் ஹிஸ் பிளெஸிங்ஸ்? ஆனால் கர்த்தர் எடுத்துக்கொண்டாருன்னு இருக்குது யோபு சொன்னது. நானா எடுத்தேன் யோபுட ஆசீர்வாதம்? No, it was Satan who took his blessings. சாத்தான் தான் யோபுட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். I did not take anyone prematurely. நான் அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடியே எடுக்கிறது இல்லை யாருமே. It is their mouth that causes them to die before their time. அவங்க மறிக்க வேண்டிய நாளுக்கு முன்னாடியே மறிச்சா அவங்க வாயினாலதான் அவங்க மறிச்சு போறாங்கன்னு அந்த ஊழியக்கார இடத்துல கர்த்தர் சொன்னார். Then I remembered in God's word we read in Proverbs 18:21 that life and death is in the power of man's tongue. அப்போ எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. நீதிமொழிகள் 18:21 வசனத்துல நான் வாசிக்கிறோம், ஜீவனும் மரணம் நாக்கின் அதிகாரத்துல இருக்கிறது, யார் அத விரும்புறார்களோ அந்த பலனை புசிப்பார்கள் என்று. The Lord Jesus has revealed to certain saints of God who prayed about these subjects as to who will be taken up when the Lord Jesus calls, and they will
say to them, well done, thou good and faithful servant, enter into the joy of the Lord. And also say to the rest, depart from me, you workers of iniquity, I don't know who you are. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில பரிசுத்தவான்கள் இடத்துல யாரை நீ வரும்ப யாரை கொண்டு போறீர் என்று ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவே அவர்களிடத்துல நேரடியா சொன்னது, உண்மை உத்தமமான ஊழியக்காரே, கர்த்தரோட சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்லி ஒரு கூட்டத்துக்கு நீ யாருக்கு சொல்லுவீர் ஏசாயான்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. பிறகு யாருக்கு நீ அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகந்து போனோன்னு சொல்லி யாருன்னு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு யார்கிட்ட நீ சொல்லுவீர் என்று. Now the Lord Jesus has revealed 7 signs for you to be chosen by heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவர் வரும்போது 7 அடையாளங்கள் இருக்கிறவங்க தான் போவாங்க, பாக்கி எல்லாரும் கைவிடப்படுவார்கள் என்று பேசி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். The Lord also said that a great shaking will begin to be visible to the world after November 2nd. அப்ப வேற காரியம் கூட கர்த்தர் வெளிப்படுத்தினது, நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய நானு எல்லாம் அசைக்க போறேன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற ஜனங்க பாக்குற மாதிரி எல்லா காரியங்களும் அசைக்கவே நின்று. As it is written, Haggai chapter 2, I will shake all things. எல்லாவற்றிலும் நான் ஹேகாய் 2ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி மூலியமா எழுந்தது, நான் எல்லாவற்றிலும் அசைக்குவேன் என்று அப்படி நான் செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறார். A point of no return, and those who do not have these 7 signs, they will be shaken. அப்போ அது திருப்பி ஆரம்பத்துக்கு வர முடியாது. அப்ப 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த 7 அடையாளம் இல்லாதவர்கள் வந்து கர்த்தர் அசைக்கும்போ விழுந்துடுவார்கள். Their faith which they thought to be a rock will turn out to be sand. அவங்களுக்கு கண்மலை மேல கட்டின வீட போல விசுவாசம் இருக்குதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனாலும் மணல் மேல கட்டின வீட போல அது மாறிவிடும். When you know that you are nothing without him, that you have no righteousness of your own, and your life might not be a picture of a successful Christian. நீங்க என்ன உணர வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத நான் ஒண்ணுமே இல்லை என்றும் எனக்கு ஒரு நீதியும் கிடையாது, அவருடைய தான் எல்லா நீதியும் என்றும், உங்க வாழ்க்கை உலகத்துல வெற்றி சிறந்த குடும்பத்தின் வாழ்க்கை போல ஜனங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம். The first sign that you are marked by him. Now I'm going to tell you the 7 signs. முதலாவது அடையாளம், ஆண்டவர் மேல முதிரையிட்டு இருக்கிறாரு, அடையாளம் வச்சிருக்கிறார் என்று என்னவென்றால், is that of a broken and contrite heart in Psalm 51 verse 17. The internal posture, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது அதுதான் முதலாவது அடையாளம். அப்ப சங்கீதம் 15:51 17ஆம் வசனத்துல அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். Hallelujah. The sacrifices of God are a broken and contrite heart. A broken and contrite heart thou will not despise. இந்த முதலாவது அடையாளத்துல வேற ஒரு காரியம் என்ன என்றால், another thing in this first sign is the spirit of pride that keeps your heart whole and self-sufficient. அப்போ பெருமையின் ஆவி உங்க இருதயத்துல இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், அவங்க வந்து இந்த செய்தி கூட கேட்டுட்டு ஓகே பரவாயில்ல பார்க்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலான்னு நீ போயிட்டு
இதை பற்றிய கண்டுக்காத விட்டுடுவார்கள். They are the lukewarm lot and God is about to spit them out of his mouth. அவங்க யாரு? அனலும் குளிரும் இல்லாதவர்கள், வாயிலிருந்து வாந்தி பண்றேன்னு சொன்ன கூட்டம். The second sign is what will separate the sheep from the goats. இரண்டாவது அடையாளம் என்னென்றால், செம்மறியாடு எது வெள்ளையாடு எதுன்னு அது பிரிச்சு காட்டும். அதுதான் இரண்டாவது அடையாளம். Which will be very clear to everyone after November 2nd. நவம்பர் 2 பிறகு செம்மறியாடு யாரு வெள்ளையாடு யாருன்னு அது வழக்கமா நமக்கு தெரியும், பார்க்க முடியும். It is about what you do when you think no one is watching. யாரும் உங்களை பார்க்காத இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்றீர்கள், அதுதான் முக்கியமான விஷயம். Most Christians are failing in this. கிறிஸ்தவர்கள் முக்காவாசி இதுல குறைபடுறார்கள். So the second is love your neighbors as yourself. ரெண்டாவது, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். If you see a need and are having an ability to meet it, whether with your time or money or skill, and close your heart to it, how can you love the God you cannot see when you cannot love the people you can see? அப்ப நமக்கு திறமையும் நேரம் இருந்துட்டு, குறைவுள்ளவர்களுக்கு பணம் இருந்துட்டு கூட நான் ஒன்றும் செய்யாத, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம உதவி செய்யாத, தியாகமான அன்பை காட்டாதபடிக்கு, காணாத தேவனே நீங்கள் பார்க்குற மனுஷனை அன்பு கூறாதபடிக்கு காணாத தேவனே எப்படி நீங்கள் அன்பு கூறுவீர்கள்? யோவான்ல வாசிக்கிறோம். In Matthew 25, we read about the separation of sheep and goats. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல செம்மறியாடும் வெள்ளையாடும் பிரிக்கிறத பற்றி வாசிக்கிறோம். மூணாவது அடையாளம் is the tongue of the man, a sanctified tongue. மூணாவது அடையாளம் என்னென்றால், பரிசுத்தமான படுத்தின நாவு, that refuses to sow discord among believers. The tongue of a sheep and not a goat. ஆடுட செம்மறியாடுட நாவு வெள்ளையாடுது இல்லை. ஜனங்க மத்தியில குழப்பங்களும் பிரச்சனையும் உண்டாக்குறவர்கள் கிடையாது. Fourth sign that you are chosen of God. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாலாவது அடையாளம். A steadfast upward gaze that is fixed on the eternal and not on the temporal. அப்போ நித்தியத்தின் மேல உங்க நோக்கம் இருக்கும். மேல நீங்க பார்த்து கொண்டே இருப்பீர்கள், கீழே இல்ல, மேல பார்த்து கொண்டு இருப்பீர்கள். நித்தியத்தின் மேல, பூமியில் உள்ள அழிந்து போற காரியங்கள் மேல கண்ணு இருக்காது. Hebrews chapter 12 verse 1 and 2. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போவது திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடுக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவை. Hallelujah. This will be amplified even more after November 2nd. இது நவம்பர் 2 பிறகு இன்னும் அது அதிகமா விவரமா அது நடக்கும். When the world is screaming with fear, this fourth sign is the only way. அப்ப உலகம் பயந்து நடுங்கி கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கும்போது இந்த நாலாவது அடையாளம் தான் ஒரே வழி, ஆண்டவரை பற்றி கொள்றது. Fourth sign is that God has truly chosen you, is preparing you for the days ahead, is that you are walking through a season of refining fire. நாலாவது அடையாளம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையாவே புடமிடுற அக்னியில ஒரு காலம் கர்த்தர் உங்களை போட்டு புடமிடுவார்கள். A period of loving discipline from the Father. ஒழுங்குமுறைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து அக்னியில புடமிடுற போலவே நம்மை நடத்துவார்கள், நம்ம சுத்த பொண்ணாக விளங்க செய்யும்படிக்கு.
Sixth sign that God has chosen you is that you carry the quiet authority of true biblical humility, not what our culture thinks to be humility. ஆறாவது அடையாளம், கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்ட இருக்கிறார் என்று நம்ம இடத்துல காட்டிக்காத அதிகாரமும் உண்மையான தாழ்மையும், வேதத்தின் பிரகாரம் உண்மையான தாழ்மையும் இருக்க வேண்டும். உலகம் சொல்ற மாதிரி தாழ்மை கிடையாது. ஏழாவது அடையாளம் என்னவென்றால், இட்ஸ் த அல்டிமேட் ப்ரூஃப் ஆஃப் சன்ஷிப், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன, கடைசியான இந்த ஏழாம் அடையாளம் தான் பாக்கி எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து முடிசூட்டுறது. இந்த ஏழாவது தேவனோடு குமாரனுடைய குமார்த்திகளுடைய உறவு, நேரடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆவியான தேவனோட உறவை வைத்துக் கொண்டிருக்கிறது. The Lord Jesus showed that without this final ultimate sign, without which all other signs will just become a form of religious self improvement. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், இந்த கடைசி ஏழாவது அடையாளம் இல்லாதபடிக்கு பாக்கி எல்லா அடையாளமும் அது வந்து நாமளே ஒரு சீர்படுத்தி மத சம்பந்தப்பட்ட ஜனங்க எப்படி செய்வார்கள், அப்படி அவங்களே சரிப்படுத்திக்கிறார்கள். அப்படி செய்யறது தான் இருக்கும். இட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த broken heart, the fuel for the sacrificial love. அப்ப அந்த நொறுங்குண்ட இருதயம் எங்கிருந்து வருதோ, நம்முடைய தியாகமான அன்புக்கு அது எண்ணெய் ஊற்றி அது பற்றி எரிய செய்யும். The God on the tongue that the focus of the upward gaze. அப்போ இப்ப நம்ம திருப்பி இது பார்க்க போறோம். நம்முடைய நாக்க பரிசுத்தமாக்கி அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் எங்க இருக்க வேண்டும்? மேல நித்தியமான காரியங்கள்ல வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் அந்த புடமிடுற அக்னி, பிறகு உண்மையான தாழ்மை, இதெல்லாம் கூட நமக்கு இருந்த இந்த அடையாளங்கள் ஒருவர்ல இருந்தா தான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இட்ஸ் த ஒன் திங் தி எனிமி cannot counterfeit. தேவனோடு உண்மையான ஒரு உறவு இருந்தா சாத்தான் ஒண்ணுமே பண்ண முடியாது, கிட்ட கூட வர முடியாது. த சோர்ஸ் எங்கிருந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதோ அது பிசாசு ஒன்னும் செய்ய முடியாது. He can fake everything else but not this. பாக்கி 6 பார்த்தோமே, அது எல்லாம் டியூப்ளிகேட்டா காட்ட முடியும். அந்த 7வது சாத்தான் ஒன்னும் செய்யவே முடியாது. 7th sign is an active daily intimate friendship with Jesus Christ, without which no one is going to survive the destruction that is going to come on this earth through 3i Atlas. And the countdown has started. It will be very very terrible. இப்ப பூமியில நடக்க போற பயங்கரம் ரொம்ப கிட்ட ஆயிட்டு இருக்குது. காலம் அந்த பயங்கரங்கள் எல்லாம் சம்பவிக்கிற காலகட்டத்துல இருக்கிறோம். எப்ப அது நடக்கும்னு தெரியாது. 3i Atlas என்று வானத்துல இருந்து ஒரு அடையாளம் வந்து காட்டி, அது வந்து பூமிய மாம்சத்தின் பிரகாரம் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பூமியில பயங்கரங்க நிலநடுக்கம் எல்லா மாதிரி பயங்கரங்க எல்லா நாடும் அடிபடுற மாதிரி இப்ப சம்பவிக்க போறதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனா ஆவிக்குரிய வழியில எப்படி என்றால், கர்த்தரை கோபாக்கனி கர்த்தரை ஊற்றுகிறார். அப்போ சாத்தானுக்கு கொஞ்சம் கயிறவுத்து விட்டு கொஞ்சம் இடம் கொடுக்கும்போ சாத்தான் வந்து தொலைச்சு கட்ட போறான். அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம இப்ப வந்து என்ன சொல்றாங்க, 3, 2, 1 அப்புறம் குண்டு வெடிக்குன்னு சொல்ற மாதிரி அப்படியே கிட்ட வந்து இருக்குது. இந்த 3i Atlas வந்து அந்த வெளிச்சம் வந்து பூமியில பயங்கரங்க செய்யறதுக்கு காலமே கிடையாதுன்னு சொல்றாங்க.
அந்த காலகட்டத்துல கர்த்தருடைய ஜனங்களும் வேற ஜனங்களும் பூமியில உயிரோட இருக்க வேண்டும் என்றால் இந்த 7வது அடையாளம் இல்லாதபடிக்கு யாருமே உயிரோட கூட இருக்க முடியாது. அனுதினமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நெருங்கின ஒரு உறவை வைத்து கொண்டு ஜெபிச்சு ஓயாத இடைவிடாமல் ஜெபம் பண்ணி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்காதபடிக்கு இருந்தா ஒருவரும் கூட இந்த அழிவுல தப்பிக்கவே முடியாது என்று விஞ்ஞானிகளே சொல்றாங்க. பரிசுத்தவான்கள் மூலியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். I'm going to pray for you now. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த 7 காரியங்கள் உடனே நாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சு அது சரிப்படுத்தாத விட்டு இருந்தா ஒண்ணு கூட இல்லைன்னா கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஆண்டவர் நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற அந்த காட்சியே நேரடியா இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்கு காட்டியிருக்காரு. கர்த்தாவே நன்றி செலுத்துறோம். இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் மேலே அபிஷேகத்தை ஊற்றி வெளிப்பாடை பெற்று இந்த காலம் நம்ம இருக்கிற காலத்தின் அறிவை பெற்று அந்த அவசரம் எப்படி இருக்குதோ இப்ப என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்ய இப்போதே இந்த செய்தி கேட்கும் போதே ஆயத்தப்பட்டு அன்றரே யாரும் கைவிடப்படக்கூடாது, யாரும் நரகத்து போக கூடாது அன்றே. எல்லாரும் புத்தியுள்ள கன்னிகளா அலங்கார மனவாட்டியா கர்த்தாவே நீர் வரும்போது இருக்கணும் அன்ற. அதுக்காக நீ ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்திருக்கிறீரே அப்பா, இந்த ஆவிய ஊற்றம் எல்லாருக்கும் அந்த உணர்வை தாரும் அன்ற. இன்னைக்கு ஆண்டு வந்தா என்ன கொண்டு போனோம், கைவிடப்படக்கூடாது என்று. ஹல்லேலூயா. மரண தருவாயில கூட உண்மை நோக்கி பார்த்து கொண்டு விடுதலைக்கு ஆவியை ஊற்றி விடுதலை தாரும். எல்லா துதிகான மகிமைக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து வெளியேற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Pour out your Holy Spirit on them. Give them revelation that many are called but few are chosen. So to be in the chosen and that they will not be left behind when you come to take your bride in the rapture, Lord Jesus, that they pour your spirit on them to get the understanding that immediately they have to prepare and activate these 7 requirements to be chosen, that nobody will be left behind. Lord Jesus, everybody must come to heaven, Father. I pray for each and every one, Father, that nobody will be left behind. Lord, that they'll prepare like the 5 wise virgins. When bridegroom comes, we will come to be with you forever and ever. I commit each and every one who wanting healing and deliverance also. Pour your Holy Spirit upon them. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா அந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்தை தாங்க விரும்பினா அந்த அக்கௌண்ட் நம்பர்ல உங்க காணிக்கையில கொடுத்து தியாகமான காணிக்கையில கொடுத்து இந்த ஊழியர்களை தாங்க. இன்னும் ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டா நம்ம வச்சுட்டு இருக்கிறது ஒரு பின்னு கூட எடுத்துன்னு போக முடியாது. அழிவில்லாத ஆத்மாக்களை தான் கொண்டு போக முடியும். அதுக்காக நீங்க வச்சுட்டு இருக்கிற பணங்களும் சொத்து எல்லாம் நீங்க பணமா மாற்றி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த ஊழியங்களை தாங்க. கர்த்தர் உங்களை விசேஷமான அறுவடை இந்த வருஷம் முடியறது கூட உள்ள விசேஷமான அறுவடைகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் திடீர்னு வாசல்கள் திறக்க போறாரு. இஃப் திஸ் மெசேஜ் இஸ் a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. Now we are living in times and seasons of the second coming of the Lord. If Jesus comes today, nothing, one safety pin also you're not going to take from here and go. So what you have, you give it, give offerings and support the end time harvest of ministries. The Lord will add it abundantly to your account. That's what God's word says. So nobody should be left behind when Jesus comes. We must go with handfuls of thousands of souls to be with him forever and ever. If you want individual prayers, contact us by phone on Friday morning 10 to 2. Individual prayers will be made for your deliverance. Come to the address on the screen and be delivered. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா அந்த
முகவரிக்கு நீங்கள் வந்து ஃபோனில் கூப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை காலைல 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏற்கப்படும். வந்து உங்களோட விடுதலை பெற்றுக்கொள்ளும். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.